திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, மீன ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனல்ல ஜாதகம், ஆன்மீகம், இறை வழிபாடு, பரிகாரங்கள், இது போல நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ மீன ராசி, ராசிக்குள்ளேயே ராகு, இவங்களுடைய ராசி, ராசிக்குள்ளேயே ராகு. மன உளைச்சல், கொஞ்சம் பிரச்சனைகள், குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரிவினைகள், இதெல்லாமே கொடுத்தாலும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு இடத்துல பண வரவு வருது, நல்ல வளர்ச்சி, ஒரு சந்தோஷம் வருதுன்னா ஒரு இடத்துல குடும்ப ரீதியாக ஒரு சின்ன சின்ன டவுன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அது ரெண்டுமே உயிர் காரகத்துவங்களும் பொருள் காரகத்துவமாக ராகு இயங்கும். உயிர் காரகத்துவத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா பொருள் காரகத்துவத்துல அடிபடும். பொருள் காரகத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்குதுன்னா உயிர் காரகத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அடிபடும் அப்படிங்கிறது உண்மை. இப்ப பாருங்க, உங்க ராசி அதிபதி யாரு? அது மட்டும் இல்லாம உங்களை இயக்குறது, உங்களுக்கு தொழில், உங்களுடைய கர்மா, நீங்க எப்படி இருக்கணும், இந்த பிறவிக்கு உண்டான விதிகள் என்ன, இது எல்லாமே சொல்றது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு தான். இந்த குரு உங்களுடைய ராசியில, அதாவது ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல வக்கரத்துல, அதுவும் ரோகிணி நட்சத்திரத்துல வக்கரத்துல இருக்கிறார். ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் யாரு? உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர். அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி போய் வக்கரத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். எண்ணிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, திடீர்னு பணம் தடையாகுது, திடீர்னு தொழில ஒரு முன்னேற்ற தடைகள் வருது, இப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, தெய்வ அனுகிரகம் கொஞ்சம் குறைவாக இருப்பது, விடாமுயற்சி செய்தாலும் ஒரு முறைக்கு பரமுறை செய்யறப்பதான் அது நமக்கு ஓரளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இந்த மீன ராசிக்கு உண்டான பலன். ஆனா ஏழரை சனியாக நடக்கிறதுனால கடின உழைப்பு, வேலை, சின்ன சின்ன விஷயத்துல செய்யாத தவறுக்கு பழி ஏத்துக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு ஏழரை சனியில நடக்கும். இது எப்பவுமே நடக்கும். ஏழரை சனி முடிகிற வரைக்கும் இதுலயும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும். அடுத்தது உங்களுக்கு பாருங்க, செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நீசம் பெற்று வக்ரம் பெறுகிறார் 21ஆம் தேதி வரைக்கும். செவ்வாய் யார்? உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி. பணம், உங்களுடைய பொருளாதாரம், தந்தை, பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள், உயர்கல்வி, இது 2ஆம் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு, வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் 9ஆம் இடம் சம்பந்தப்படும். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு வக்ரம் பெறும் பொழுது இது போல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். குடும்பத்துல பேச்சால சில பிரச்சனைகள் ஏற்படுறது, தேவையில்லாம பேசி, ஒரு நல்லா பேசியிருந்தாலும் கூட தேவையில்லாம உங்க வாயில எப்படி அந்த வார்த்தை வந்ததுன்னே தெரியாது. ஏன்னா சனி பகவான் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம அறியாமே நம்ம பேசிடுவோம். என்ன பேசுறோம், என்ன பண்றோம் தெரியாம பேசி அது ஒரு சிக்கல்ல மாற்றுறது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் பலம் இல்லாம இருக்கிறதுனால பேச்சால பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல தந்தை, பூர்வீக சொத்து, தந்தையினுடைய சொத்துக்கள்ல பிரச்சனைகள் வர்றது, பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, கொஞ்சம் படிப்பு, உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு மந்தமாக இருக்கிறது, 2ஆம் திருமண கல்யாணத்துக்கு உண்டான தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, வெளிநாடு போலாம் அப்படின்ட்டு அதுல சின்ன சின்ன ஒரு சரியா பேப்பர் சப்மிட் பண்ண முடியல, விசா வரல, பாஸ்போர்ட்ல, இது போல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த மாசம் மட்டும்தான். அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 4ஓட உங்களுக்கு தடைகள் எல்லாமே உடைஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் ஆயிரும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் 3 மற்றும் 8ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னா 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 3, 8 கூடையவர் 12ஆம் வீட்டுல 12ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். சனி சுக்கிரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது பண வரவை கொடுக்கக்கூடிய காம்பினேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த சனி சுக்கிரன் அப்படிங்கிறது கொஞ்சம் விரைய செலவுகளை கொடுக்கும். தீர்த்த யாத்திரை, குடும்பத்தோட வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றது, கடுமையா முயற்சி செய்தால் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல உங்க கூட பிறந்தவங்களோடையும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழி உறவுகள் மூலமாக சில சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாமே நடக்கும். நான் இருக்கிறது பிராக்டிக்கலா சொல்றேன், என்ன இருக்குங்கிறது நெகட்டிவா நீங்க எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதம் இது நடக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை இப்ப வருதா, அந்த பிரச்சனைகள் வருதா, அப்ப ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு கண்டிப்பா கை காட்டி கொடுக்கும். அதை நீங்க என்ன பண்ணலாம், இது வராம தடுத்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயம். இப்போ கணவர் வழி உறவுகள் மூலமாக, மனைவி வழி உறவுகள் மூலமாக மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள், அது சண்டை சச்சரவு, பேச்சால பிரச்சனைகள் வரும்னு காட்டுது. அப்ப யாராவது பிரச்சனைகளுக்கு வரும்போது அந்த பிரச்சனை அந்த இடத்துல இருந்துட்டு விலகிறது, அல்ல அந்த பிரச்சனை பெருசு பண்ணாம இருந்தாலே அதனுடைய தாக்கங்களும் அதனுடைய தோஷங்களும் விலகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. பொதுவா மேக்சிமம் தீர்த்த யாத்திரை, கோயில் கட்டுமான பணிக்கெல்லாம் உதவுனீங்கன்னா இது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. அடுத்தது பாருங்க, புதன். இந்த புதன் பாருங்க 4 மற்றும் 7ஆம் அதிபதி. 4ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வரார். 10 நாள் இங்க தான் இருக்க போறார். 4ஆம் அதிபதி 10ல் இருந்தால் தொழில் வளர்ச்சி உண்டு. வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் ஏதாவது மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், வண்டி வாகனத்தை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், ஆரோக்கியத்துல கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். என்னதான் உங்களுக்கு 8ஆம் அதிபதி மறைந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுத்தாலும் கூட
இந்த கேந்திராதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா புதன் கேந்திர ஸ்தானத்திலே இருக்கும் பொழுது மனைவி மூலமாக தொழில், கணவர் மூலமாக தொழில் அப்படிங்கிறது இருக்குது. 50% வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஒரு 50% வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகச்சேர்க்கையாக தான் இந்த மாதம் மீனராசிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த 20 நாள் நல்ல தொழில் நல்லா இருக்கும். 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு தொழில் நல்லா மூவ் ஆகும். அதே போல கணவன் மூலமாக மனைவி மூலமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது. திருமணம் சார்ந்த விஷயங்களும் இந்த 20 நாள் வச்சுக்கிட்டீங்கனாலும் எதிர்பார்த்த வரன் வந்தடையும். நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அதற்கு தகுந்தது போல மாப்பிள்ளையோ பொண்ணோ வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. அவரும் வந்து உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 6க்குடையவர் 10ல இருந்தா கடன் வாங்கி தொழில் பண்றது, தொழிலுக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பொருள் 10ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குறது, நோய்க்காக செலவு செய்யறது, அதாவது வந்து எப்படின்னா பண வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இப்ப வந்து ஒரு இன்னைக்கு 10,000 ரூபாய் அதான் நாளைக்கு பொருள் வாங்க முடியும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அந்த 10,000 ரூபாயில வந்து 5,000 ரூபாய் வந்து ஏதாவது நோய்க்கோ கடனுக்கோ ஏதாவது கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அப்ப வரக்கூடிய வருமானம் தேவையில்லாத கொஞ்சம் செலவுகளுக்கும் போகும் அப்படிங்கிற அமைப்பையும் கொடுக்குது. அதுலயே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் தான். 14ஆம் தேதிக்கு மேல ராசிக்கு 11க்கு வந்துடுறார் சூரியன், லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு லாபங்கள். இப்போ ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல, இதை விட நல்ல சம்பளம் அதிகமா வேணும், ப்ரொமோஷன் வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப போய் கேட்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த நேரம் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த நேரம் எப்ப நல்லா இருக்குன்னா, மீனராசிக்கு அது போல ஒரு எண்ணம் இருந்ததுன்னா 14ஆம் தேதிக்கு மேல அது வைத்துக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேர காலங்கள் நல்லா இருக்கும். தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறது, இங்கிருந்து ஒரு மேனேஜர் கீழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பதவிக்கு போறது, லாபத்துக்காக இந்த சம்பளம் பத்தல இன்னொரு சம்பளத்துக்காக வேற கம்பெனி போறது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து 14ஆம் தேதிக்கு மேல மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்ப மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் ரீதியாகவும் பணவரவு ரீதியாகவும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும், இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நோயினாலையும் கொஞ்சம் பண வரவும் உண்டு விரையும் உண்டு அப்படிங்கறத காட்டுதுங்க. சோ அதனால கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்துடைய தசாபுத்தியும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் சரணம்.